மார்க்கெட்டில் ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டூல்ஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் SMA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லுவோம். இந்த இண்டிகேட்டர் அதுலேயே இருக்குது பார்த்தீங்களா, மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னா அதை மூமெண்டோட ஆவரேஜ் எடுத்து ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்முக்கு அப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் வெதர் இட் இஸ் பை ஆர் செல் ட்ரெண்ட் அப்படின்றது. எங்கேருந்து பை பண்ணலாம், எப்படி செல் பண்ணலாம் அப்படின்றது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இப்போ ஒரு 20 டேஸ் இதோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 50 and 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்ம்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கிறங்க. அப்படின்னா 20 நாளுக்கான அந்த சார்ட் பேட்டர்ன் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு 20 டேஸ் ஈச் டே என்ன ப்ரைஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ 20 டேஸில் வந்து நீங்கள் ஈச் டே அந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆகுது இல்லையா, அது எல்லாமே எடுத்து டிவைடட் பை டைம் ஃப்ரேம். அப்படின்னா எத்தனை நாளைக்கு நம்ம 20 டேஸ்னு சொன்னோம் இல்லையா, ஸோ 20 டேஸ் டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்து இந்த ஆவரேஜ் க்ளோசிங் பீரியட் அந்த நம்பர் கவுண்ட் எடுத்து ஆட் பண்ணி டிவைட் பை 20 அந்த போட்டிங்க அப்படின்னா மூமெண்ட் பிரேக்கிங் மூமெண்ட் ஆர் டவுன் மூமெண்ட் அப்படின்றது கிடைக்கும். இதுதான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, இது வந்து உங்களோட சார்ட் பேட்டர்ன் ஓவரால் மூமெண்ட் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து எந்த மாதிரி மூமெண்ட் இருக்குது, அப் டவுன் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் பிலோ வந்தது அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இஃப் இட் பிரேக்ஸ், இந்த பிரேக் பாயிண்ட் பிரேக் பண்ணுதோம்னா மூமெண்ட் வில் பி அப்வர்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு வந்து பை பண்ணலாம், ஹியர் ஆர் ஹியர் ஒரு பை பாயிண்ட். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயே போயிட்டுருக்கு, டச் ஆகி போச்சு, இல்லை ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கீழே வந்து அகெயின் ரிவர்ஸில் போகுதுன்னா பை பண்ணிடலாம். இந்த நான் ரெட் கலர் போட்டோன்னா அதோட ஆவரேஜ், அது உங்களுக்கு சார்ட்லேயே அந்த டூல் இண்டிகேட்டர் டூல்லேயே உங்களுக்கு வந்துடும். இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க 20 டேஸ்க்கு, மூமெண்ட் அப் டவுன் போய்கிட்டு இருக்கு, அகெயின் இதை பிரேக் பண்ணி டவுன்லேயே போகுது அப்படின்னா என்ன ஆகும், அகெயின் மூமெண்ட் வில் பி டவுன் ட்ரெண்ட். அப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு செல் கொடுக்கணும். இது அப்வர்ட், இது செல் ட்ரெண்ட். சைட்வேஸும் ஒன்று இருக்குது. சைட்வே ட்ரெண்டில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மூவிங் ஆவரேஜஸில் இப்படியே போகும். சைட்வேனாவே உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு பை, அங்கேருந்து ஒரு செல், டவுனில் இருந்து ஒரு பை, எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம். அதே நீங்கள் 50 டே எனக்கு ஒரு லாங் பீரியட் நான் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா 50 இல்லைன்னா 200 டேஸ்க்கான ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதையுமே இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணால் ஓவரால் உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் கிடைக்கும்போது அந்த பேட்டர்ன் வச்சு எந்த இடத்துல பை பண்ணும், எந்த இடத்துல செல் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அனாலிசிஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு தான் பேர் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.